தகப்பன் வந்து கடவுள்கிட்ட எப்படி வேண்டிக் கொள்ளுகிறார்கள் என்று இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 15:28 வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். வசனம் இப்படி சொல்லுகிறது. பிள்ளைகள் மேல கரிசனை வச்சு ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கிறாங்க. தகப்பன், தாயும் தகப்பனும். ஒரு தாய் வந்து இயேசு கிட்ட போறாங்க. எதுக்காக போறாங்க? தன் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், தன் மகள் நல்லா இருக்க வேண்டும், தன் மகன் நல்லா இருக்க வேண்டும் என்று ஏசப்பா தேடி போகிறார்கள். அவர்கள் கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவருடைய மகள் ஆரோக்கியமானாள். மகள் வந்து வியாதியா இருக்கும்போது, உடலம் படும்போது தாயை ஏசப்பாடத்து போயிட்டு மண்டா கேட்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் வந்து அது பொருட்படுத்துகிறதில்லை. தாய் தகப்பன் நம்ம மேல் எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது என்று நம்ம அவங்களை பொருட்படுத்துகிறதில்லை. ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு குடும்பம். அவன் மகள் வந்து அந்த தாய் தகப்பன் வந்து மகளை நல்லா வளர்த்து வருகிறார்கள். நல்லா வளர்த்து வரைக்கும் போது அந்த மகளை வந்து காலேஜ் மகள் வந்து நல்லா படிக்க வேண்டும் அப்படின்ட்டு காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மகளும் வந்து காலேஜுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்க வந்து ஆண் நண்பர்களோட பழக்கம் ஏற்பட்டு அப்பா அம்மா விட்டு ஆண் நண்பர்களோட போகிறார்கள். வாலிப பிள்ளைகள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். தகப்பன் வாஞ்சியை புரிந்து கொள்ளுகிறதில்லை. தாய் தகப்பனுடைய கரிசனத்தை புரிந்து கொள்ளுகிறதில்லை. தாய் தகப்பனுடைய மண்பை புரிந்து கொள்ளுகிறதில்லை. ஆனால் அதெல்லாம் மறுத்து விட்டு தாய் தகப்பன் விட்டு ஒரு நண்பர் கூட போயிடுறாங்க. ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி. இப்ப ஆண்டோடைய தகப்பன் அருமை புரிந்து கொள்ளுகிறதில்லை. அப்படி புரிந்து கொள்ளப்படியானால் அவங்க போய் வெளியே ஆண் பிள்ளைகளோட போயிடுறாங்க. வாலிப பிள்ளைகளே இப்படியெல்லாம் போயிடுறாங்க. வாலிப நாட்களில் இருக்கும்போது அவங்க நாட்கள் போயிருந்து திருமண காரியம் முடிந்து அவங்க பேர பிள்ளை எடுக்கும் போதுதான் தாய் தகப்பனுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ஆனா வாலிப நாட்களில் புரிந்து கொள்ளுகிறதில்லை, தெரிந்து கொள்ளுகிறதில்லை. அப்பா சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறதில்லை, கீழ்ப்படுகிறதில்லை. இப்படியெல்லாம் வாலிப பிள்ளைகள், மகன்கள், வாலிப பிள்ளைகள் இப்படியெல்லாம் தாய் தகப்பை விட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப அவமானப்பட்டு அந்த கிராமத்தில அவமானப்பட்டு அவங்களுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் விட்டு வேற கிராமத்துக்கு போயிட்டாங்க. அந்த மகளுடைய அப்பாவும் அந்த தாயும் தகப்பனும் அந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கலாம் அப்படியா பேசுறாங்க. உன் மகள் இப்படி போய்விட்டாள், காலேஜுக்கு போயிட்டு இருந்தது, இப்படி போய்விட்டாள். பெருசால பேசிக்குவாங்க. நம்ம காது கேட்க பேசிக்குவாங்க. அதனால அவங்க அந்த கிராமத்தில் அவமானம் தாங்க முடியாம அந்த அந்த அவங்களுக்கு கடை வச்சிருந்தாங்க, இடமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு வேற கிராமத்துக்கு போயிட்டாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வருகிற அவமானத்தினால தாங்க முடியாம அவங்க வீட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. வீட்டு இடத்தை விட்டு, சொத்து பத்தை விற்று, எல்லாம் விட்டு அந்த கிராமத்துல இருந்து விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஏனென்றால் பிள்ளைகள் இதெல்லாம் புரிந்து கொள்ளுகிறதில்லை. தகப்பனுக்கு எவ்வளவு அவமானம் வரும், தாய்க்கு எவ்வளவு அவமானம் வரும் என்று புரிந்து கொள்ளுகிறதில்லை. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. நம்ம தாய் தகப்பன் நமக்கு எவ்வளவாக கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அதையும் நம்ம வசனத்தில் இப்ப பார்த்தோம் முன்னாடியே.